எஜுகேஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் 1 கொஸ்டினோட ஐஎன்எம் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அது நம்ம ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் chronological ஆர்டர். ஓகேவா? கால வரிசைப்படி அடுக்குகள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளோட அந்த 1970 இருந்து 1919 வரைக்கும் இருக்கிற அந்த chronological ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அகமதாபாத் மிஸ்டேக் எப்போ அப்படின்னா 1980, சம்ரான் சத்யாகிரகா 1970, கேதா வந்துட்டு 1980, ரவுலட் வந்து 1990. ஓகேவா? அகமதாபாத் மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் காந்தி வந்துட்டு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சம்ரான் சத்யாகிரகத்துல தான் வந்து இருந்திருக்காரு. சம்ரான் அப்படிங்கிறது எங்க நடக்கும்னா பீகார்ல. ஓகேவா? கேதா வந்து குஜராத். இந்த ரவுலட் சத்யாகிரகத்துக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அனார்ச்சிக்கல் அண்ட் ரிவோல்யூஷனரி ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து சம்ரான் 2, அடுத்தது வந்துட்டு அகமதாபாத் மிஸ்டேக், அடுத்தது வந்து கேதா, அதுக்கப்புறம் ரவுலட். 214 தான் இருக்கா, 2134 தான் ஆன்சர். Next question, how did education contribute to Indian Renaissance? ஓகேவா? நம்மளோட இந்திய மறுமலர்ச்சிக்கு என்னென்னலாம் வந்து காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மணியோட growthனால இருக்காது. ஃபர்ஸ்ட் மணியோட growth அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய சயின்டிஃபிக் ப்ரொமோஷன்ஸ் வந்து அதிகமாக பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட சோஷியல் கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ்க்காக தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்தியன் ரினைசன்ஸ் அப்படிங்கிறத முதல்ல அதில் எஜுகேஷன் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து 213. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீசன் அண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசெட், சினிமா வாஸ் பிகமிங் பாப்புலர் இன் 1940s. கரெக்ட். 1940ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா சினிமா அப்படிங்கிறது பாப்புலர் அதிகமாக இருக்கும். அண்ணா வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரைப்படத்துக்கு வந்து நிறைய வசனங்கள் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் எங்கே வந்திருப்பாரு அப்படின்னா பொலிட்டிக்கல்குள்ளார வந்திருப்பாரு. ஸோ அசன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஓகே, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபீல். இது தமிழ் கொஸ்டின். 1940 சினிமா பிரபலமாக இருந்தது. சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியத்தை அடைய முடிந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்ரான் எஜுகேஷன் யார் பண்ணா அப்படின்னா காந்தி. இது வந்து பால கங்காதர் திலக்னு சொல்லிட்டாரு. யார் அப்படின்னா காந்தி. காதர் பாட்டி வந்து லாலா ஹர்தயால். ஓகேவா? இந்த பாட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1913ல லாலா ஹர்தயால் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? இந்த பார்ட்டி வந்து எதுக்காக அப்படின்னா ஆர்ம்டு ரெவல்யூஷன், ஓகேவா, கிளர்ச்சிகள் பண்ற அந்த ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிகளுக்காக தான் வந்துட்டு இந்த பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட நியூஸ் பேப்பர் ஒன்று இருக்கும், பத்திரிகை, அது வந்து என்னன்னா காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், கணபதி ஃபெஸ்டிவல் வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்னா திலகர். எதனால பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கும் இல்லையா, எந்த வருஷம் அப்படின்னா 1905ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு நடக்கும். ஸோ அதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர் வந்து கணபதி ஃபெஸ்டிவல் அண்ட் சிவாஜி ஃபெஸ்டிவலை திலகர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது ஆனி பெசன்ட். ஓகேவா? ஏப்ரல் 1916ல யார் ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னா திலகர். ஓகேவா? செப்டம்பர் 1916ல யார் ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னா ஆனி பெசன்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் Tuticorin, தமிழ்நாடு சுப்பிரமணிய சிவா
combined for strike in 1908. அப்ப எந்த மந்த்ல வந்துட்டு திருநெல்வேலியில வந்துட்டு என்ன தூத்துக்குடியில அந்த பிரச்சாரம் வந்து நடந்துச்சு அப்படின்னா எந்த மந்த்னு பார்த்தா பிப்ரவரி அண்ட் மார்ச். யாரோட சேர்ந்து சுப்பிரமணிய சிவா பண்ணியிருப்பார் அப்படின்னா வஉசியோட சேர்ந்து. ஓகேவா? Next, who founded the Satya Sodak Samaj in 1873 அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னா ஜோதிராவ் புலே. யாருன்னா ஜோதிராவ் புலே. ஓகேவா? இவர் வந்துட்டு யார் அப்படின்னா நம்மளோட உமன்ஸ்க்கு வந்துட்டு எஜுகேஷனுக்காக இவரும் இவரோட வைஃப் சாவித்திரிபாய் புலே அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உமன்ஸ்க்காக நிறைய ஸ்கூல்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் எழுதின புக் வந்துட்டு குலம் தரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்துட்டு குலம்கிரி. ஓகேவா? குலம்கிரி அப்படிங்கிறது என்னன்னா ஸ்லேவரி அடிமைத்தனம் அப்படிங்கிறது எந்த வருஷம் எழுதியிருப்பாருன்னா அதே 1873 எழுதியிருப்பாரு. இன்னொரு புக் வந்து செட் அசூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு கல்டிவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா விவசாயிகளோட உழவர்களோட சவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷம் எழுதியிருப்பாங்க? 1881 எழுதியிருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் யாருன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ரீ நாராயண குரு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நாராயண குரு அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 1903. ஸ்ரீ நாராயண குரு தர்ம சங்கம் அப்படிங்கிறது இதுல என்ன கோட் சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு கடவுள் அப்படிங்கிற கோட் வந்து இதுல சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் பண்டித ராமாபாய் அப்படிங்கிறவங்க ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக் வந்துட்டு 1887 எழுதியிருப்பாங்க. அந்த புக்கோட பேரு தி ஹை காஸ்ட் ஹிந்து உமன் அப்படின்னு பெண்களோட சூழ்நிலையை பத்தி அதில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? 1889 சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்க அப்படின்னா மும்பைல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா விடோஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக. விடோஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா முக்தி மிஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக அந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தயானந்த சரஸ்வதி 1875 ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இவரோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது என்னன்னா த லைட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Next question. Which is are the aims of the Sound Theosophical Society? Theosophical Society பிரம்மஞான சபையோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா யோகா கர்மா அண்ட் இந்தியன் பிலாசபி. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பழைய தத்துவங்களை வந்துட்டு போதிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஹுட்டாகவும் இருப்பாங்க. ஓகேவா? எப்படின்னா ஆன்மீக சகோதரத்துவம் அப்படிங்கிறதும் கர்மா யோகா இதெல்லாம் வந்து ரொம்ப சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து என்னன்னா அவங்களோட தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருந்தது. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 1875 மேடம் பிளாவட்ஸ்கி அப்படிங்கிறவங்க ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நியூயார்க்ல இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நியூயார்க்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்களோட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க நேம் வந்து புக்ல மென்ஷன் ஆகிருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. வில்லியம் குவான் ஜட்ஜ் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கூட சேர்ந்து தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அப்புறம் என்ன பண்ணுவாங்க 1884 டிசம்பர்ல அடையார்ல ஒரு தியோசபிக்கல் மீட்டிங் போடுவாங்க. அதுல இருந்தா என்ன ஸ்டார்ட் ஆகும் ஐஎன்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும்.
Next, consider the following statement, choose the correct answer. ஓகேவா? ஜனவரி 30 யாரோட டெத் ஆனிவர்சரி அப்படின்னா மகாத்மா காந்தியோட. ஓகேவா? ஜனவரி 30 1948ல நாதுராம் கோட்சே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா காந்தியை ஷூட் பண்ணுவாரு. ஓகேவா? ஜனவரி 23 வந்து யாரோட பர்த் ஆனிவர்சரினா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா? ஏப்ரல் 14 அம்பேத்கரோடது. அக்டோபர் 13 கிடையாது, அக்டோபர் 31 தான் யாரோடது? சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் ஆனிவர்சரி. ஓகேவா? அக்டோபர் 2 1869 வந்துட்டு காந்தி வந்து பிறந்திருப்பாரு. ஓகேவா? அந்த டேவை நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஜனவரி 30 காந்தி இறந்த டேவை என்னன்னு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா மார்டிஸ் டே. ஓகேவா? ஷாசித் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாசித் திவாஸ். ஓகேவா? இதுக்கு தமிழ்ல வந்து புரட்சி வீரர் தினம் அப்படின்னு சொல்றாங்க. புரட்சி வீரர் தினம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜனவரி 23 நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா பராக்கிரம் திவாஸ், டே ஆஃப் வேல்யூ. 2021 என்ன பண்றோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இது இப்ப குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். இது குரூப் 1ல உங்களோட பர்த்டே கேட்டிருக்காங்க, குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஏப்ரல் 14 வந்து என்னன்னா ஈக்குவாலிட்டி டே. அம்பேத்கரோட வந்து ஈக்குவாலிட்டி டேன்னு செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? சர்தார் வல்லபாய் பட்டேல் அக்டோபர் 31ல என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்னா நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு. நேஷனல் யூனிட்டி டேன்னு செலிப்ரேட் பண்றோம். ஹிந்தில ராஷ்டிர ஏக்தா திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் தமிழ் கொஸ்டின். நெக்ஸ்ட் The Justice Party was established in 1916 by whom? 1916ல ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கறத யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா PM நாயர், தியாகராய செட்டியார், அப்புறம் C நடேசன். ஓகேவா? இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் 1916ல ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அரேஞ்ச் தி ஈவென்ட் இன் chronological order. திருப்பி chronological order. ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1916 நவம்பர் 20ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மெட்ராஸ் யுனைடெட் லீக் வாஸ் ரீநேம்ட் as மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1912ல. நெக்ஸ்ட் பெரியார் ஈவீரா டிரான்ஸ்ஃபார்ம் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்டு திராவிடன் கழகம். எப்போ வந்து மாத்திருப்பாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற பேரை திராவிடன் கழகம்னு எப்போ மாத்திருப்பாரு அப்படின்னா 1944 ஆகஸ்ட் 27ல பேரை வந்து மாத்திருப்பாரு. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறதுலாம் திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாத்திருப்பாரு. நெக்ஸ்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் A. சுப்பராயு ரெட்டியார் ஃபவுண்ட் அகேன்ஸ்ட் தி ஸ்வராஜ்ய பார்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஸ்டின் ஆக்சுவலா தப்பு. A. சுப்பராயு அப்படிங்கிறவர் 1920ல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரீமியரா இருந்திருப்பாரு. ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1916ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி 1919ல மாண்டகு செமஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் மத்தியில வந்து ஒற்றையாட்சி அப்படிங்கிறதும் மாகாணத்துல இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கும், அதுல காங்கிரஸ் வந்து செலக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ 1920ல ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்
யாரு அப்படின்னா ஏ சுப்பராயலு அப்படிங்கிறவர். ஓகே, அவர் 1921ல இறந்துருவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பனகல் ராஜா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்த பிரீமியரா செலக்ட் ஆவாரு. சுயராஜ்ய பார்ட்டி வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 1923ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, 1923ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1923ல யாருன்னா சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுயராஜ்ய பார்ட்டி அப்படிங்கிறாங்க. ஏ சுப்பராயலு வராது, பி சுப்பராயலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஏ சுப்பராயலு இல்லை. ஓகேவா, 1926ல 1923 ஸ்டார்ட் பண்ணி 1926க்கு அகெயின்ஸ்டா பி சுப்பராயலு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபவுண்ட் பண்ணுவார். ஸோ இதோட chronological ஆர்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஷன் 2, அடுத்தது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1, அடுத்தது மினிஸ்ட்ரி இது ஓகே 1926, அடுத்தது வந்து 4. ஓகேவா, 2, 1, 3, 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட், pick out the incorrectly paired from the following. The Madras State Act was passed by the Parliament. ஓகேவா, எப்போ வந்து நேம் வந்து ஆல்டர்னேட் பண்றதுக்கு எப்போ பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்கன்னா 1962ங்கிறது தப்பு. ஓகேவா, எப்போ அப்படின்னா 1969ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. 1967ல பேரறிஞர் அண்ணா சவரின் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட், 1968ல பேரறிஞர் வாஸ் எலெக்டட் டு தி ராஜ்யசபா. இது வந்து தப்பு. எப்போ அப்படின்னா 1962ல. 1968 தப்பு. The Madras State Act came into force 1968. ஓகேவா, அப்ப என்ன ரெண்டு தப்புனா ஃபர்ஸ்டும் தேர்டும் கரெக்ட். ஆப்ஷன்ஸ் எப்போன்னு பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் ஸ்டேட் வந்து 1969ல. நெக்ஸ்ட் பேரறிஞர் அண்ணா வந்து ராஜ்யசபாவுக்கு எம்பியா போனது வந்து 1967லேருந்து 62லேருந்து 1967 வரைக்கும். 1967ல எலெக்ஷன்ல தான் என்ன ஆவாரு, சீஃப் மினிஸ்டரா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவார். ஓகேவா, தமிழ்நாட்டுக்கு 1967லேருந்து 1969 வரைக்கும் அண்ணாவா என்னவா இருப்பாரு, சீஃப் மினிஸ்டரா இருப்பார். ஓகேவா, இதுதான் தமிழ்லயும் இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन, find out the rightly matched pair from the following and choose the correct answer from the code given. ஓகேவா, பெரியாரோட எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. பெரியாரோட நியூஸ் பேப்பர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ரிப்பீட்டடா நிறைய வாட்டி வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இருக்காரு. அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1925ல குடியரசு. ஓகேவா, நெக்ஸ்ட் 1928ல ரிவோல்ட், அதுவும் கரெக்ட். 1934ல வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, விடுதலைன்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. விடுதலை எப்போனா 1935ல தான் விடுதலை. ஓகேவா, 1937ல பகுத்தறிவு அப்படிங்கிறது தப்பு. 1933ல தான் என்ன வரும் அப்படின்னா புரட்சி. ஓகேவா, 1934ல வந்துட்டு பகுத்தறிவு. ஓகேவா, இன்னொரு நியூஸ் பேப்பர் இருக்கு உண்மையில 1970. ஓகேவா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் வந்து என்னன்னா குடியரசு தான். அதுக்கப்புறம் வந்து ரிவோல்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அதுக்கப்புறம் புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை. ஓகேவா, குடியரசை வந்து 1933 வந்து அவங்க பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதே வருஷம் புரட்சி ஸ்டார்ட் பண்ணுவாரு. 34ல பகுத்தறிவு அப்படிங்கிறது இருக்குன்னா அந்த எழுத்து சீர்திருத்தம் இருக்கு இல்லையா, நம்ம இப்படி முன்னாடி நான் போட்டுருந்தத இப்படி எழுத்து சீர்திருத்தம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகேவா, இது இந்த ஒரு 6 நியூஸ் பேப்பரும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி குரோனாலஜிக்கல் ஆர்டர்லையும் கேட்பாங்க, இந்த மாதிரி மேட்ச்லையும் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு உமன் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் ஆன் November 13, 1938 at Chennai under the leadership of T. Neelambi Ammayar. இது asset. Reason was this conference passed a resolution for the abolition of caste discrimination and the title Periyar was conferred on E.V. Ramasamy by this Tamil Nadu Women Conference. Correct, ஓகேவா. எப்போ வந்து சென்னையில் பெண்கள் மாநாடு நடக்கும் அப்படின்னா 1938
1938 நவம்பர் 13. யாரோட ஹெட்டில் நடக்கும் அப்படின்னா டி நீலாம்பிகை அம்மையார், மறைமலை அடிகளோட டாட்டர், பொண்ணு இவங்க. ஓகேவா, அவங்க ஹெட்டில் நடக்கும். அதுல வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்லையே அதை வந்து அபாலிஷன் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருப்பாங்க. யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வீர தமிழனை தர்மாம்பாள், டாக்டர் தர்மாம்பாள் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. தர்மாம்பாள் அப்படிங்கிறவங்க தான் இந்த பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு வீர தமிழன்னை அப்படிங்கிற டைட்டில் 1951 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஏன் இது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அப்போ இருக்கிற தமிழ் டீச்சர்ஸ்க்கு ஒழுங்கான சேலரியும் உங்களுக்கு அங்கீகாரமும் இருக்காது. அதனால இழிவு வாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஸ்டார்ட் பண்ணி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கரெக்டான சேலரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப்பாக இருப்பாங்க. இவங்க தான் பெரியார், ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, எந்த இதுலன்னா 1938 நவம்பர் 13 நடந்த சென்னையில நடந்த ஒரு உமன் கான்ஃபரன்ஸ்ல இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் இன் chronological order. ஓகேவா, chronological orderல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா, சால் சத்தியாகிரகம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? 1930. ஓகேவா, 1930ல மார்ச் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? ஏப்ரல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 6ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் சுதேசி மூவ்மெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1905ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 ஆகஸ்ட் 8ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் 1920ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ chronological order படி ஃபர்ஸ்ட் 2 வரும், அப்புறம் 4 வரும், அப்புறம் 1, அப்புறம் 3. ஓகேவா, நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை தி பர்சன் who uttered the nothing can be done without shedding of blood. Japan was prepared to sacrifice 20,000 men and gain a victory over Russia. If 15 crores of Indians do the same, Swaraj will be attained. அப்படிங்கிறது தமிழ்லையும் படிப்போம். இந்த கொஸ்டின், ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா, வாவுசி என்ன பண்ணியிருப்பாரு? 1906 சுதேசி ஸ்டீல் நேவிகேஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டீல் நேவிகேஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 கப்பல். ஓகேவா, எஸ்எஸ் காலியா அப்புறம் லாவோ அப்படிங்கிற 2 கம்பெனியை கப்பலை தூத்துக்குடியிலிருந்து கொலம்புக்கு என்ன பண்ணியிருக்காரு? கூட்டியிருப்பாரு. ஓகேவா, அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்த சுப்பிரமணிய சிவா. பாரதியார் வந்துட்டு நிறைய புரட்சி இது பண்ணியிருக்காரு. இந்தியா, விஜயா, இது மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எழுதியிருக்காரு. வாஞ்சிநாதர் ஆஷ், கலெக்டர் ஆஷை வந்துட்டு ஜூன் 17, 1911 திருநெல்வேலியில் இருக்கிற மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஷூட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, இவங்க எல்லாமே வந்து என்னன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல வருவாங்க. Next question. Match the following type. Match correctly the nationalized papers and authors. Okay, அவங்களோட books, அவங்களோட journals plus அவங்களோட names. இதான் வந்து பார்க்க போறோம். சுப்பிரமணிய பாரதி, இந்தியா. ஓகேவா, எந்த வருஷம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. 1906ல இந்தியா. ஓகேவா, ஆனி பெசன்ட் வந்து நியூ இந்தியா ஜூன் 15, 1914. ஓகே, இவங்க இன்னொன்று வந்து காமன்வெல்த்னு சொல்லுவாங்க. இது 1915. ஓகேவா, நெக்ஸ்ட் ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து சுதேசி மிட்டர். நம்ம ஸ்கூல் புக்ல 1891 இருக்கும், ஆனால் நம்மளோட வெங்கடேஷன் புக்ல 1882 இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் அனந்தசாமி மெட்ராஸ் மகாஜன சபை எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு? 1884 மே 16ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா,
நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா? ஹோம் ரூல் மூமெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணா? அன்னி பெசன்ட். ஓகேவா? குடியரசு ஈவே ராமசாமி. ஓகேவா? உமன்ஸ் சுதேசி லீக் வந்து எஸ் அம்புஜிதம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தேவதாசி சிஸ்டம் வந்து முத்துலட்சுமி. தேவதாசி சிஸ்டம் அபாலிஷன் எப்போ அந்த ஆக்ட் வந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 9, 1947 அது வந்து என்ன இருக்கும்? அபாலிஷன் பண்ணியிருப்பாங்க தேவதாசி சிஸ்டத்தை. Next, on the September 24th September 1932, பூனா பேக்ட் வாஸ் சைன் பிட்வீன் யாருக்கும் நடுவில் நடந்திருக்குன்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் காந்தி எதில் இருக்கு இல்லையா, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா மார்ச் 5, 1931. ஓகேவா? ஏன் இந்த பேக்ட் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கணும்? அப்போ நம்மளோட இந்தியாவோட வைஸ்ராய் வந்து யாருன்னா லார்ட் இர்வின். அப்போ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930, 31, 32 3 வருஷம் நடக்கும். 1930 என்ன நடக்கும்னா யாருமே காங்கிரஸ் வந்துட்டு போக மாட்டாங்க. 1931 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு காந்தி வந்து நிறைய டிமாண்ட் வச்சிருப்பாரு. சால்ட்டோட டாக்ஸ் வந்து கம்மி பண்ணணும், இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே மாதிரியான எக்ஸாம்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னொரு மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை அந்த ரிலீஸ் பண்ணல பகத்சிங்கை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பேக்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காந்திக்கு இவங்களுக்கும் நடக்கும். அதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா காந்தி வந்துட்டு அந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் போய் அட்டென்ட் பண்ணுவார். அதுக்காக போட்டது தான் இந்த காந்தி இர்வின் பேக்ட். ஓகேவா? காந்திக்கும் ஜின்னாக்கும் எப்போ வந்து இந்த காந்தி ஜின்னா டாக் அப்படின்னு சொல்லுவாங்க 1944 நடக்கும். அப்போதான் சிஆர் பிளான் அப்படிங்கிறதையும் கொண்டு வருவாங்க. ஓகேவா? இந்தியாவையும் பாகிஸ்தானையும் டிவைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த டைம்ல நடக்கும். நெக்ஸ்ட் காந்தி அம்பேத்கருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த காந்தி ராம்சே மெக்டொனால்ட் இருக்குல்ல, ராம்சே மெக்டொனால்ட் வந்து 1932 ஆகஸ்ட் 16 என்ன பண்ணுவாரு அப்படின்னா கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறத ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணுவார். ஓகேவா? அது வந்து அம்பேத்கர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. காந்தி என்ன பண்ணுவாருன்னா இது கேட்டோன்னே இது மாதிரி தனி தொகுதியெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். அது கம்யூனல் அவார்டு ரெப்ரசன்டேஷனாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க 1932. இவர் வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வராரு இல்லையா, அதுக்கப்புறம் நான் திருப்பி சிவில் டிஸ்ஓபீடியன்ஸை கையில் எடுக்க போறேன்னு சொன்னோன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 1932 எரவாடா ஜெயிலில் வந்துட்டு காந்தி இருப்பார். ஓகேவா? அப்போ ஒரு பெரிய லீடர் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறாங்கன்னா அம்பேத்கருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகும். ஸோ அதனால காந்திக்கும் அம்பேத்கருக்கும் 24th செப்டம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர். 24th செப்டம்பர் 1932 பூனா பேக்ட் யாருக்கும் நடக்கும்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் சைன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு தனி தொகுதி வேணாம்னா இடஒதுக்கீடு வேணா தரணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லி முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், choose these right matches. ஓகேவா? ஃபெரோஸ் ஷா மேத்தா கோகலேயோட சீடர் கிடையாது. ஓகேவா? யார் அப்படின்னா காந்தி. ஓகேவா? கோபாலகிருஷ்ண கோகலேயோட யாருன்னா காந்தி. கோபாலகிருஷ்ணன் யாருக்கு சீடர் அப்படின்னா எம்ஜி ராணி. ஓகேவா? நெக்ஸ்ட் கோபாலகிருஷ்ண கோகலே தான் இந்த சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறத 1905 வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா? தாதாபாய் நௌரோஜி ட்ரைன் தியரி அப்படிங்கிறத எழுதியிருப்பாரு. 1867 எழுதியிருப்பாரு. ஆனால் அது 1901 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ்எல் பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறது பெங்காலி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர். ஓகேவா? சேஃப்டி வேல்வ் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஐஎன்சியோட நேம். ஓகேவா? இது நேம் சொல்லுறது யாருன்னா ஏஓ ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி இருக்காரு இல்லையா, இவர் தான் வந்துட்டு இது வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் வந்து என்னன்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அண்ட் தாதாபாய் நௌரோஜி ட்ரைன் தியரி. இது 2 தான் இருக்கு ஆன்சர். பாக்கி எல்லாமே மிஸ் மேட்சாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Next question, DMK play a leading role in the anti-Hindi campaign அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இருக்கிற டிஎம்கே தான் வந்துட்டு என்னன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியா இருந்துச்சு. ஓகேவா? 1916
சவுத் இந்தியன் ரெகுலர் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் 3 நியூஸ் பேப்பர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இங்கிலீஷில் ஜஸ்டிஸ், தமிழில் வந்து திராவிடன், தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாஷிகா அப்படிங்கிற 3 நியூஸ் பேப்பர்ஸ் வந்திருக்கும். அதில் இருக்கிற இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறத இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனுக்கு இன்னொரு நேம் வந்துட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1970 அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1944 அதை வந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிறது பேர் மாற்றிருக்காரு பெரியார். ஓகேவா? 1949 அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கிளாஷ் ஆனதுனால அண்ணா என்ன பண்ணுவார் அப்படின்னா செப்டம்பர் 17 டிஎம்கே அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அப்படி வந்தது தான் என்னன்னா டிஎம்கே அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து மெயினாக தமிழ் ஐடென்டிட்டி, ஓகேவா, தமிழ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி என்ன பண்ணுவாங்க மேக் பண்ணி எல்லாரையுமே வந்து ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஒரு கொஷின் இப்போ நம்ம ஒரு கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஷினுக்கு என்ன ஆன்சர் மட்டும் பார்க்கக்கூடாது. இது மாதிரி 4 ஆன்சருக்கும் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமில் கொஞ்சம் தப்பு பண்ணாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் இல்லையா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பர்த்டே குரூப் 1ல கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஜான் 23 என்ன டேங்கிறது குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கொஷின் பேப்பர் நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஒரு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறோம், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா இப்படிதான் 4 ஆப்ஷனுக்கும் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், அதில் என்னென்ன மாதிரி நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.